நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஆடிட்டர் வந்து டிஎஸ்சி வச்சு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் ரீசெண்டாக வந்து உங்களால் கிளாஸ் 3 டிஎஸ்சி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது நான் எங்கெங்கே எந்தெந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஜிஎஸ்டி, எம்சிஏ, இன்கம் டேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் டெண்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இதை யூஸ் பண்ணுவீங்க. இல்லை ஃபார் எனி அதர் பிடிஎஃப் சைனிங்காண்டி இதை யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சிக்னேச்சரை தாண்டி டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் போயிடுது. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய இந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறத டோக்கன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் சிக்னேச்சர் வந்து டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில அத்தாரிட்டிஸ்க்கு, அதாவது சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் போய் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சிஏ ஃபர்ம்ஸ் யாராச்சும் நியர்பையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக வாங்கும் போது இன்னும் 30 to 35% வரைக்கும் சீப்பராக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கலாம். ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.